இப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த 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 வசனத்தில் ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் படுகிற பிரயாசம் எல்லாவற்றுக்கும் சொல்லுங்க என்ன உண்டா? கவனிக்கிறீங்களா? எல்லாரும் கவனிக்கிறீங்களா? நீங்க படுகிற பிரயாசத்திற்கு என்ன உண்டா? சத்தமா சொல்லுங்க, பலன் உண்டு. அல்லேலூயா. அப்படி பலன் இல்லைன்னா நம்ம ஏன் காலிலேருந்து வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்கணும்? நீங்கள் ஏன் காலிலேருந்து வந்து உட்காந்துட்டு இருக்கணும்? அதுவும் உபவாசத்தோடு உட்காந்துட்டு இருக்கணும். அப்போது நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆண்டவர் பலனை கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் இங்கே வந்து காலையிலேருந்து உட்காந்தீங்கன்னா கண்டிப்பாக இதற்கு பலன் இருக்கிறது, நிச்சயமாக பலன் இருக்குது. ஆண்டவர் வந்து யாரையும் ஓசியில் கூப்பிட்டு வேலை வாங்கிட்டு வெறுங்கையாக அனுப்பிடவே மாட்டார். உலகத்தில் இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க? கூப்பிட்டு வேலை வாங்கிட்டு ஓசியில் வேலை வாங்கிட்டு வெறுங்கையில் அனுப்பி விட்டுருவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் ஒவ்வொருவரையும் அழைத்து அவங்கள என்ன வேலை செய்ய வச்சாலும் அதற்குரிய பலனை தருகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அப்போ நம்ம ஜெபிக்கிறதுனால பலன்கள் இருக்கிறது. அப்போ முதலாவது ஜெபிக்கிறதுனால நமக்கு என்ன பலன் வருகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு தெரியாத ஏதோ ஒரு புதுமையான ஒரு வசனத்தை சொல்லி ஆழமான சத்தியத்தை சொல்லி அப்படி பேச வரலை. உங்களுக்கு தெரிந்த வசனங்களை மறுபடி ஒரு விஷயாய் நினைவுபடுத்தி உங்களை உற்சாகப்படுத்த நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. நீங்கள் ஏற்கனவே கேட்ட சத்தியம்தான். ஏன்னா ஐயா அவங்களாம் நிறைய போதனைகள் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கிறாங்க, நிறைய வசனங்களை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அதனால் நான் ஒன்றும் புதுமையாவோ விசேஷமாவோ ஒன்றும் இந்த இடத்துல சொல்ல வரலை. ஏற்கனவே தெரிந்த சத்தியத்தை மறுபடியும் ஒரு வாட்டி என்ன பண்ணுறேன்? நினைவுபடுத்துகிறேன், உங்களுக்கு ஞாபகப்படுத்தி விட்டு போகிறேன், அவ்வளோதான். அல்லேலூயா. அப்போ நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் பலன் இருக்கிறது. அப்போ ஆண்டவரிடத்திலிருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கிடைக்கிற பலன் என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு சித்தமான ஒரு 4 அல்லது 5 காரியங்களை நாம் இந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் பார்க்கவிருக்கிறோம். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு என்னென்ன நன்மைகளை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதலாவது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம், எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆண்டவரால் வருகிற ஒரு பிரதான பலன் என்னன்னு சொல்லி நம்ம இந்த வசனத்தில் பார்க்க முடியும். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாமா? அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டழுகிற மனுஷரின் நெற்றிகளிலே அடையாளம் போடு என்றார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கிடைக்கிற முதலாவது பலன் என்ன தெரியுமா? யாரெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீர் விட்டு தேசத்திற்காக திறப்பில் நின்று மன்றாடி ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவரால் கிடைக்கிற முதல் பலன் அவர்கள் நெற்றிகளிலே அடையாளம். அல்லேலூயா. அந்த நெற்றியில் அடையாளம் போடுறதுனா என்ன தெரியுமா? நம்மளை ஆண்டவர் முன்குறிக்கிறார், நம்மளை அடையாளப்படுத்துகிறார். நாம் ஜெபிக்கிற ஜெப வீரர்கள் என்று நம்மை அடையாளப்படுத்தி நம்ம நெத்தியில் ஒரு முத்திரை குத்தப்படுகிறது. இப்போ பாருங்க, இங்கே வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவருடைய நெத்தியில் என்ன இருக்குது? ஒரு முத்திரை, ஒரு அடையாளம் போடப்பட்டிருக்கிறது. என்ன அடையாளம்னா, நீங்கள் ஜெப வீரன், நீ ஜெப வீராங்கனை என்று சொல்லி ஆண்டவங்க நெற்றிகளில் ஒரு அடையாளம் போடுகிறார். அந்த அடையாளத்தினால நமக்கு என்ன லாபம், என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த அடையாளம் போடப்படுறதுனால முதலாவது நாம் தேவ கோபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளுகிறோம். அல்லேலூயா. தேவ கோபத்திலிருந்து தப்பித்து கொள்ளுகிறோம். நம்ம எல்லாருக்குமே இயேசு அன்பானவர், மனதுருக்கம் நிறைந்தவர், அன்புள்ளவர், மன்னிக்கிறவர், கரிசனை உள்ளவர். எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் அவர் மன்னிச்சிருவார். இப்படி தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஆண்டவருடைய கோபம் பற்றி எரியும் என்பது நிறைய தேவ பிள்ளைகளுக்கு பல வேளைகளில் தெரிவது கிடையாது. நீங்கள் சங்கீதம் 2:12 வாசிங்களேன். சங்கீதம் 2ஆம் அதிகாரம்
12ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமலும் அவரை முத்தம் செய்யுங்கள். இன்னும் கொஞ்ச காலத்தில் என்ன நடக்குமா சொல்லுங்க? இன்னும் கொஞ்ச காலத்தில் என்ன நடக்குமா? அவருடைய கோபம், எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தை, அவருடைய கோபம் பற்றி எரியுமா? அதாவது நெருப்பு போல ஆண்டவருடைய கோபம் பற்றி எரியும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அப்ப பாருங்க, ஆண்டவருடைய கோபம் பற்றி எரியும் போது அதில் நாம தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நெற்றிகளிலே அடையாளம் போடப்பட்டிருந்தா மட்டும்தான் நாம் அந்த வரக்கூடிய கோபத்திலிருந்து தப்பித்து கொள்ள முடியும். அந்த தேவ கோபாக்கினிலிருந்து நாம காப்பாற்றப்பட முடியும். அப்ப பாருங்க, ஆண்டவர் அதனால தான் உங்களை என்ன இந்த இடத்துல கூட்டி வந்து ஜெபிக்க வைத்து நம்முடைய நெற்றிகளிலே அடையாளம் போடுகிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, வரக்கூடிய தேவ கோபத்திலிருந்து நாம் காப்பாற்றப்படுகிறோம். சில நேரம் பாருங்க, மனுஷ கோபத்திலேயே நம்ம முன்னாடி நிற்க முடியறதில்ல. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா கணவனுடைய கோபத்துக்கு முன்னாடி மனைவி நிற்க முடியாது, மனைவியுடைய கோபத்துக்கு முன்னாடி கணவன் நிற்க முடியாது. இப்போ என்ன நடக்குதுன்னா, பிள்ளைகளுடைய கோபத்துக்கு முன்னாடி தாய் தகப்பனால நிற்க முடியல. அப்போது மனிதருடைய கோபத்துக்கு முன்னாடியே நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியல, சமாளிக்க முடியலன்னா வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனுடைய கோபத்துக்கு முன்னாடி நம்ம நிலை நிற்க முடியுமா? அவர் கோபப்பட்டால் யாராவது நிலை நிற்க முடியுமா? நிலை நிற்கவே முடியாது. அப்போ அதுக்கு தான் நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா ஆயத்தப்படுத்துகிறார், நம்மை ஜெபிக்க வைக்கிறார். ஜெபிக்க வைத்து நம்முடைய நெற்றிகளில் அடையாளம் போட்டு அந்த கோபத்திலிருந்து நம்மை மூடி மறைத்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. இந்த வருஷத்தினுடைய வாக்கு தத்தம் அதுதானே. என்ன வாக்கு தத்தம்? ஆமென். என் கரத்தினால் உன்னை மூடுவேன். எதனால? அந்த கோபம் வரும்போது அந்த கோபத்திலிருந்து தப்பித்து கொள்ளும்படி அவர் தம் கரத்தினால மூடுகிறாராம். அப்போ ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கிடைக்கிற முதலாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவருடைய கோபத்திலிருந்து தப்பித்து கொள்ளும்படி அந்த வழியை ஆண்டவர் உண்டாக்கி தருகிறார். அந்த வழியை நமக்கு உண்டாக்கி கொடுக்கிறார். இது எல்லாருக்கும் கிடைக்காது. அவருடைய கோபத்தில் எல்லாரும் அழிந்து போவாங்க, எல்லாரும் நாசமாவாங்க. பாருங்க, முதலாம் உலக அழிவில் வெறும் 8 பேர் தான் காப்பாற்றப்பட்டாங்க, மற்ற எல்லாரும் அழிந்து போனாங்க. யாராவது தப்பிச்சாங்களா? முதலாவது உலகம் அழிந்து போது யாராவது காப்பாற்றப்பட்டாங்களா? ஒருவரும் காப்பாற்றப்படலை. வெறும் 8 பேர், பேழைக்குள்ள இருந்த 8 பேர் தான் காப்பாற்றப்பட்டாங்க. அதே போல தான் இந்த 2வது ஒரு உலகம் அழிய போது, இந்த உலகத்தை அழிவுக்காக ஆண்டவர் நியமித்திருக்கிறார் என்று பேதுரு தன் நிருபத்தில் எழுதுகிறார். இந்த பூமி வெந்துருகி போகும், சூரியனெல்லாம் வெந்துருகி போகும் என்று பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். ஆண்டவரும் சொல்றாரு, இந்த உலகம் அழிய போது. அப்போ அந்த அழிவுக்கு முன்னாடி நாம் காப்பாற்றப்படணும், தப்பு வைக்கப்படணும். அன்னைக்கு எப்படி பேழைக்குள்ள 8 பேர் காப்பாற்றப்பட்டாங்களோ அதே போல இந்த நாளில் நாம் காப்பாற்றப்படணும்னு சொல்லி தான் ஆண்டவர் நம்மை முன்குறித்திருக்கிறார். அதுக்காக தான் கொண்டு வந்து இப்படி உட்கார வச்சிருக்கிறார். அதுக்காக தான் நம்ம ஜெபிக்க வைக்கிறார். அப்போ ஜெபிக்கும் போது தான் நாம் தப்பித்து கொள்ள முடியும். ஜெபிக்காமல் யாருமே தப்பித்து கொள்ளவே முடியாது. ஏன் ஜெபிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் அந்த முத்திரையை போடுவார் அப்படின்னா, இந்த எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் அதுக்கு கீழே வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக எழுதப்பட்டிருக்குது. பாருங்களேன், அதை தொடர்ந்து வாசிங்க. 5ஆம் வசனத்தை வாசிங்க. ம் 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 ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வசனம் நிறைய காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதாவது யார் மேலே இரக்கம் பாராட்டாதீங்க, ஸ்திரீகளின்னு பார்க்காதீங்க, பிள்ளைங்கள்னு பார்க்காதீங்க, கர்ப்ப பெண்கள் கர்ப்பஸ்திரீகளின்னு பார்க்காதீங்க, வயதானவங்கன்னு பார்க்காதீங்க. இப்போ நம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா சில நேரம் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் இரக்க பாராட்டுவோம். பஸ்ஸில் நம்ம போகிறோம், பிரயாணப்படுறோம், அப்போ திடீர்னு ஒரு கர்ப்பஸ்திரீ வந்தால் என்ன பண்ணுவோம், நம்ம என்ன பண்ணுவோம், எலும்பு இடம் கொடுத்துருவோம் டக்குன்னு. அப்போ கொஞ்சம் இறக்கம் நம்ம பாராட்டிடுவோம். ஆனால் ஆண்டவருடைய கோபத்திலிருந்து யாரும் தப்பித்து கொள்ள முடியாது. அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்களேன், யாரையும் குழந்தைகள் என்று பாராதீங்க, வாலிபர்கள் என்று பாராதீங்க, வயோதிபர்கள் என்று வயதானவங்கன்னு பார்க்காதீங்க, கர்ப்பஸ்திரீகள்னு பார்க்காதீங்க, எல்லாரையும் என்ன பண்ணுங்க, வெட்டி சாய்த்து போடுங்கள். இதில் இன்னொன்று ஹைலைட் என்னன்னா, நிறைய பேர் சர்ச்சுக்குள்ளே இருந்துட்டா காப்பாற்றப்பட்டுருவோன்னு நினைக்கிறாங்க. எங்கே இருந்துட்டா காப்பாற்றப்பட்டுருவோன்னு நினைக்கிறாங்க?
சர்ச்சுக்குள்ளே இருந்துட்டா நாங்கள் காப்பாற்றப்பட்டுருவோம். உண்மைதான், சர்ச்சுக்குள்ளே இருந்தால் காப்பாற்றப்படுவீங்க. எப்படி தெரியுமா? சர்ச்சுக்குள்ளே இருந்து அழுகையோடு கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்தை தேடி அழிந்து போகிற மக்களுக்காக திறப்பில் நின்றா மட்டும்தான் சர்ச்சில் இருந்து காப்பாற்றப்பட முடியும். சும்மா வந்து சர்ச்சில் வந்து ஆசீர்வாதத்திற்காக உட்கார்ந்து நானும் என் வீட்டாரும் ஆசீர்வாதமாக இருக்கணும், எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறவங்க கண்டிப்பாக காப்பாற்றப்பட முடியாது. எங்கேருந்து தொடங்கணும்னு அந்த வசனத்தில் எழுதியிருக்குது பாருங்க. எங்கேருந்து தொடங்கணுமா? முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள். அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள். என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார்கள். அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்து மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள். போதங்க சிஸ்டர், போதங்க. இங்க எங்க இருந்து தொடங்கணும்னு போட்டிருக்குது. சத்தமா பேசுங்க, கொஞ்சம் பேசுங்க கொஞ்ச நேரம். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து. அதுக்கு கீழே ஒருவேளை பரிசுத்த ஸ்தலம் எதுன்னு உங்களுக்கு புரியலன்னா அடுத்து உடனே தொடங்குது பாருங்க. ஆலயத்திலிருந்து மூப்பரிடத்திலிருந்து துவங்கினார்கள். அப்படின்னா எங்கேருந்து துவங்கினாங்களாம்? ஆலயத்திலிருந்து. அப்போ நான் ஆலயத்தில் இருக்கிறேன், சர்ச்சுக்கு வரேன், ஞாயிற்றுக்கிழமான சபைக்கு போகிறேன், காணிக்க கொடுக்குறேன், தசம பாகம் கொடுக்குறேன், சர்ச்சில் டியூப்லைட் வாங்கி கொடுத்துருக்குறேன், ஃபேன் வாங்கி கொடுத்துருக்குறேன், நான் சேரை போட்டிருக்கிறேன், நான் சாப்பாடுக்கு பணம் கொடுக்குறேன். இப்படியெல்லாம் செய்கிறதுனால காப்பாற்றப்பட முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்படியெல்லாம் பண்ணுறதுனால காப்பாற்றப்பட முடியாது. என்ன பண்ணால் காப்பாற்றப்பட முடியும்? தேவ கோபத்திலிருந்து தப்பித்து கொள்ள முடியும்னா திறப்பில் நின்று கண்ணீர் சிந்துகிற மனிதர்கள், மற்ற ஜனங்களுக்காக, அழிந்து போகிற ஜனங்களுக்காக அழுகிற புலம்புகிற மக்கள் தான் அந்த நெற்றிகள் அடையாளம் போட்டு காப்பாற்றப்படுவார்களாம் தேவ கோபத்திலிருந்து. அல்லேலூயா. அப்போ உண்மையாலுமே நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஆண்டவர் சமூகத்தில் வந்தீங்க, காலையிலேருந்து ஜெபிச்சிருக்கிறீங்க. எத்தனை பேர் நெத்தியில் ஆண்டவர் அடையாளம் போட்டிருக்கிறான்னு விசுவாசிக்கிறீங்க? ஏன் நெத்தியில் ஆண்டவர் அடையாளம் போட்டிருக்கான்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அப்போ வரப்போகிற தேவ கோபத்திலிருந்து நான் காப்பாற்றப்பட போகிறேன், என் குடும்பம் காப்பாற்றப்பட போகிறது, நீங்கள் உங்கள் குடும்பத்தாரும் காப்பாற்றப்பட போகிறீங்க. அல்லேலூயா. கர்த்தர் காப்பாற்ற போகிறார். அப்போ பாருங்கள், அதுக்காக தான் அந்த அடையாளத்தை கர்த்தர் போடுகிறார். அப்போ பாருங்கள், ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு முதலாவது கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம், கர்த்தர் தம்முடைய கரங்களால் ஒரு அடையாளத்தை போடுகிறார். அப்போ நம்ம பாதுகாக்கப்படணும் தேவ கோபத்திலிருந்து. ஒரு பக்கம் தேவ கோபம், இன்னொரு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்கள். நம்ம வெளிப்படுத்தலில் வாசிக்கிறோம், கடைசி நாட்களில் அந்தி கிறிஸ்து என்ன பண்ணுவானா, இந்த பூமியில் வந்து தங்களுடைய நெத்திகளிலாவது கைகளிலாவது அடையாளம் போட்டவர்கள் தவிர மற்ற யாரும் வாங்கவும் விற்கவும் கூடாதபடி செய்வான். அப்படி இருக்குதா பைபிளில்? இருக்குதுன்றவங்களாம் ஒரு அலையிலே சொல்லுங்க. அப்போ சிலர்லாம் அலையிலே சொல்லாத பார்த்தா இல்லைன்ற மாதிரி இருக்குது. இருக்குதா இல்லையா பைபிளில்? தங்கள் நெற்றிகளிலோ கைகளிலோ அடையாளம் போட்டால் ஒழிய நம்ம ஒன்று வாங்க முடியாது. இப்போ சாயங்காலம் உங்களுக்கு ஜூஸ் கொடுத்தாங்க இல்லையா? அது எங்கே போய் வாங்கணும்? கொஞ்சம் பேசுங்கம்மா எல்லாரும். கடையில் போய் தானே வாங்கணும். ஆனால் ஒரு காலம் வரப்போது அந்த முத்திரை இல்லாத என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. அப்படிப்பட்ட காலம் வரப்போகிறது. அப்போ பாருங்க, இந்த முத்திரையை அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா நமக்கு முன்கூட்டியே அந்த முத்திரையை போட்டு விடுகிறார். அல்லேலூயா. சாத்தான் நம்முடைய நெற்றிகளில் அந்த முத்திரை போடுவதற்கு முன்பாக கர்த்தர் இந்த முத்திரையை போட்டு நம்மை பாதுகாக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இப்போ பாருங்க, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு இடம் வந்து ரொம்ப நாளாக காலியாக இருக்குது. இப்போ இங்கே பக்கத்துலேயே நான் ரொம்ப வருஷமாக வரேன். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே காலியாக தான் இருக்குது. ரொம்ப காலமாக அந்த இடம் காலியாக இருந்தால் என்ன நடக்கும் சொல்லுங்க? என்ன நடக்கும்? தெரிஞ்சது சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் வந்து பட்டா போட்டு கட்டிடுவாங்க. கரெக்டாக சொல்கிறாங்க சிஸ்டர், கரங்களை தட்டுங்க. யாராவது ஒருத்தர் வந்து பட்டா போட்டு கட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் கட்டிட்ட பிறகு நம்ம என்ன பண்ண முடியாது? ஒன்றுமே பண்ண முடியாது. ஏற்கனவே ஜபம் நடத்தும் போது சொன்னாங்க இல்லை, எவ்வளோ 5 லட்சத்தி எவ்வளோ கேஸ்ப்பா பெண்டிங்கில் இருக்குது? 5 கோடி 30 லட்சம் கேஸ் பெண்டிங்காக இருக்குதான். அப்போ அதில் ஒரு கேஸாக இதுவும் என்ன ஆகிடும், போயிடும். காலம் முழுக்க கேஸு கோர்ட்டுன்னு அலைஞ்சு ஒன்றுமே பலன் இல்லாமல் போயிடும். அப்போது பட்டா காலியாக இருந்தால் என்ன ஆயிரும், எவனோ ஒருத்தன் வந்து பட்டா போட்டுருவான் அதில். அப்போ இந்த நெத்தி இந்த இடம் காலியாக இருந்தால் என்ன பண்ணிவிடுவான், சாத்தான் வந்து அங்கே பட்டா போட்டுருவான். அதனால தான் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணிட்டாரு, முன்கூட்டி நம்முடைய நெற்றிகளிலே அவர் பட்டா போட்டுட்டார். அல்லேலூயா. இப்படி சொல்லும்போது உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? சந்தோஷமா இல்லையா?
ஆண்டவர் நம்மளை முன் குறிச்சிட்டாரு, சாத்தானுக்கு இடம் கொடுக்காம அவர் நம்முடைய நெற்றிகளில் அவருடைய முத்திரையை போட்டாரு. இனி எவனும் போட முடியாது. இன்னும் புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போ அந்த இடத்துல நான் வீடை கட்டிட்டு இருந்தேன்னா வேற யாருன்னா வந்து வீடு கட்ட முடியுமா? முடியவே முடியாது. அப்போ ஆண்டவர் இந்த நெத்தியில் என்ன பண்ணிட்டாரு? வீடை கட்டிட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இனி சாத்தான் என்ன பண்ண முடியாது? வர முடியாது. அதனால ஜெபிக்கிறவங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பாக்கியம் இது. முதலாவது தேவ கோபத்திலிருந்து தப்பித்து கொள்ளுவாங்க. ரெண்டாவது சாத்தானுடைய காரியம், அவனும் யாரை விழுங்கலான்னு சொல்லி அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அவனுடைய கைக்கு ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுகிறார். மனிதருடைய கோபத்திற்கு நம்மளை தப்புவிக்கிறார். இப்படி பல காரியங்களை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அப்போ ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு முதலாவது கிடைக்கிற ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவரால் ஒரு அடையாளம் நம்முடைய நெற்றிகளில் போடப்படுகிறது. நீங்கள் எங்கே போனாலும் தனித்து காணப்படுவீங்க. நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகள் பாருங்களேன், எங்கே போனாலும் அவங்க டிஃப்ரெண்ட்டாக தனியாக காணப்படுவாங்க. அந்த ஜெபிக்கிறவங்களுக்கு க்ளீனாக அவங்கள பார்த்தோன்னே அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். இன்னொருத்தனுக்கும் அடையாளம் பார்க்க முடியும். யாருக்கு? சாத்தானுக்கு. நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் ஜெபிக்கிற ஜெப வீரர்கள்னு அவனுக்கு என்ன தெரியும்? அடையாளம் தெரிஞ்சிடும். அதனால் சாத்தான் என்ன பண்ணுவான்? உங்களை விட்டு ஒரு 10 அடி. இதெல்லாம் சொல்லும்போது சந்தோஷமாக சொல்லணும். அல்லேலூயா. சாத்தான் உங்களை விட்டு என்ன பண்ணுவான்? 10 அடி தள்ளி இருப்பான். அப்போ உங்களுக்கு சந்தோஷமா துக்கமா? அப்போ நீங்கள் சந்தோஷமாக சொல்லணும். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், ஆண்டவர் அந்த முத்திரையை போட்டார்னா சாத்தான் நம்மளை பாட்டு என்ன பண்ணுவான்? நம்ம கிட்ட வர கொஞ்சம் அஞ்சுவான், நடுங்குவான், பயப்படுவான். ஏன்னா இவங்க ஜெபிக்கிறவங்கிட்ட சாத்தான் வர முடியுமா? வருவான், ஆனால் மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அதுக்கு வரவே முடியாதுன்னு அப்படி சொல்லிடக்கூடாது. வருவான், ஆனால் நம்மளை என்ன பண்ண முடியாது? மேற்கொள்ள முடியாது. ஏன்னா இந்த நெற்றியில் அடையாளம் இருக்கிறது. இப்போ பாருங்கள், ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற முதலாவது ஒரு காரியம் என்னன்னா, நம்முடைய நெற்றிகளில் அடையாளத்தை போடுகிறார். அல்லேலூயா. நம்மை பாதுகாக்கிறார். தேவ கோபத்திலிருந்து, சாத்தான் கொண்டு வருகிற எல்லா திட்டங்கள்லேருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறார். அதனால தான் ஐயா அவங்க இப்படி கூட்டி உங்களெல்லாம் ஜெபம் பண்ண வைக்கிறாங்க. நம்மெல்லாம் ஜெபிக்கிறோம். அப்போ இனி வரப்போகிற அந்த அழிவிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள முடியும். லூக்கா 21:36 வாசிச்சிங்கன்னா தெளிவாக அந்த வசனத்தில் ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். வாசிக்கலாமா? லூக்கா 21:36 தெரிஞ்ச வசனம். ஆமென். ஹல்லேலூயா. இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம், எவைகளுக்கெல்லாம் சொல்லுங்க, எவைகளுக்கெல்லாம்? இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் போட்டிருக்குது இல்ல? எவைகளுக்கெல்லாம்? அழிவுகளுக்கு. பாருங்க, அந்த 21 அதிகாரம் வாசிச்சிங்கன்னா, மேலிருந்து வாசிச்சிங்கன்னா தெரியும். ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும், ஜனங்களுக்கு விரோதமா ஜனங்களும் எழும்புவாங்க. அதே போல் பஞ்சங்கள் வரும், கொள்ளை நோய் வரும். அப்போ இவைகளுக்கெல்லாம் சொல்லுங்க, இவைகளுக்கெல்லாம் தப்பி நடக்கணும்னா இந்த அடையாளம் தேவை. இந்த அடையாளம் இருந்தால் தான் நம்மளால் தப்பித்துக்கொள்ள முடியும். அப்போ ஆண்டவர் இந்த நாளில் உங்களை முன்குறித்து அடையாளம் போட்டிருக்கிறார். ஏற்கனவே அடையாளம் போட்டுட்டார், ஆனால் மறுபடி அந்த அடையாளத்தை புதுப்பிக்கிறார். அது மேலே எந்த ஒரு அழுக்கு படிந்து விடாதபடி, டஸ்ட் படிந்து விடாதபடி சாத்தான் கொண்டு வருகிற பல விதமான காரியங்கள். இந்த உலகத்தில் பிசாசு சுற்றி தீர்க்கிறான் பாருங்க. பல இச்சைகளை கொண்டு வருது, பல வேண்டாத காரியங்களை கொண்டு வர்றது. அதெல்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணுவான்? அந்த அடையாளத்தை மறைக்க பார்ப்பான். அதனால தான் ஐயா அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்படி 12 அவர் ஜெபம் வச்சு உங்களை கூட்டு மறுபடியும் அந்த அடையாளத்தை புதுப்பித்து சுத்திகரித்து உங்களை அனுப்புகிறாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, முதலாவது அந்த அடையாளத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ரெண்டாவது, நம்ம இப்படி ஜெபிக்கிறதுனால நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்தர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாமா? எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எடுத்தவங்க வாசிங்க. ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது காரியம். எல்லாரும் சொல்லுங்க, காரியம் மாறுதலாய் முடிந்தது.
அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? உங்களுக்கு விரோதமாக என்னென்னமோ காரியங்கள் நடந்துட்டு இருக்கும். ஆனால் நீங்கள் ஜெபிக்க வந்துட்டீங்கன்னா, ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா, அந்த காரியங்கள் அப்படியே மாறுதலாய் முடிந்து விடும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன். ஒருவேளை உங்கள் வீட்டில் உங்கள் கணவர் ஓயாமல் உங்கள்கிட்ட சண்டை இழுக்கிறார், ஓயாமல் வம்பு பண்ணுறாரு, ஓயாமல் அடிக்கிறார்னா, நீங்கள் இங்கே வந்து ஜெபம் பண்ணிட்டு போகிறதுனால வீட்டில் போகும்போது காரியம் மாறுதலாய் முடியும். அல்லேலூயா. அப்போ காரியம் மாறுதலாய் முடியும். பாருங்க, இந்த எஸ்தர் புஸ்தகத்தில் வாசித்தீங்கன்னு சொன்னால், ஒரு 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 குலத்தையே அழித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆமான் என்கிற ஒரு பொல்லாத மனிதன் எழும்பி ஒரு தேதியை குறிப்பிடுறான். அதான் அந்த வசனத்தில் தேதி எழுதப்பட்டிருக்கிறது. எந்த மாதம், எந்த தேதி, அது எந்த மாதங்க சிஸ்டர்? ஆதார் மாதமா? எந்த தேதி? 12ஆம் தேதி. 13ஆம் தேதியா? சரி. அப்போ பாருங்கள், அதில் தேதி மாதம் முத கொண்டு எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஆவியானவர் நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கும்படி இதை எழுதி வச்சிருக்கிறார். ஆதார்னோடனே நம்மக்கிட்ட இருக்கிற ஆதார் கார்டை எடுத்து நினச்சிடாதீங்க யாரும். இப்போ அது இல்லைன்னா வாழ்க்கை இல்லைன்னு சொல்லி அதிலே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? போட்டுட்டு இருக்கிறாங்க. அது இருக்குதோ இல்லையோ, ஆண்டவர் நம்ம கூட இருந்தால் எல்லா காலத்துலேயும் நம்ம வாழலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அப்போ பாருங்கள், இந்த ஆமான் என்ன பண்ணுறான்னா, ஒரு மாதத்தை குறிப்பிட்டு, ஒரு தேதியை குறிப்பிட்டு, அந்த நாளில் ஒரு குலத்தையே அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் திட்டம் பண்ணுகிறான். அப்போ பார்த்தீங்கன்னா, எஸ்தரும் மொர்தெகாயும், எஸ்தர் அரண்மனைக்குள்ளேயும் மொர்தெகாய் அரண்மனைக்கு வெளியிலையும் என்ன பண்ணுறாங்க? உபவாசம் எடுத்து அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. எத்தனை நாள் உபவாசம் எடுத்தாங்க? 3 நாள். நீங்கள் 12 ஹவர். நாங்கள் சாப்பிட்டுட்டு தான் வந்தோம், மன்னிக்கணும். ஏன்னா எங்கள் நிலைமை அப்படி, அங்கே கேஜப்பில் உபவாச ஜெபம் முடித்து சாப்பிட்டுட்டு தான் வந்திருக்கிறோம். அதனால் நாங்கள் உபவாசம் கிடையாது. ஆனால் நீங்கள் உபவாசத்தோடு இந்த நாள் முழுக்க காத்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அப்போ பாருங்கள், அந்த அழித்து விட வேண்டும் என்று சொல்லி ஒரு திட்டத்தை இந்த ஆமான் கொண்டு வருகிறான். அதே போல் எல்லா காரியங்களும் வேக வேகமாய் நடந்து கொண்டிருக்கிறது, வேக வேகமாய் நடக்கிறது. முழு யூதர்களும் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறாங்க. எத்தனை நாடுலனா 127 நாடுகளில் இருக்கிற யூதர்களை கொன்று குவிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் நடுங்கி கொண்டிருக்கிறாங்க, பயந்து கொண்டிருக்கிறாங்க. ஒருவேளை இங்கே வந்திருக்கிற நீங்கள் கூட பல காரியத்து நிமித்தம் பயந்து நடுங்கி கொண்டு வந்திருக்கலாம். இந்த கடனால் என்ன நடக்க போதோ, இந்த கடன் சுமை நிமித்தம் எப்படி என்னவா முடிய போதோன்னு ஒருவேளை நீங்கள் கவலைப்பட்டு இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று. அல்லேலூயா. உங்கள் பயந்த மாதிரி நடக்காதபடி கர்த்தர் இந்த சூழ்நிலையை மாற்றி ஒரு மாறுதலை கொண்டு வருகிறார். யாருக்கு? நான் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் இன்னுமே கல்யாணம் ஆகலையே, வயசு கடந்து கொண்டே போகிறதே, ஒருவேளை நீங்கள் கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் இந்த ஜெபத்திற்கு பிறகு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் இந்த செய்தி எடுக்கும் போதே ஆவியானவர் எனக்கு உணர்த்துந்தது அதுதான். காரியங்கள் மாறுதலாய் முடிய போகிறது. இதுவரை நடந்த பிரகாரமாக அல்ல, ஒரு பெரிய மாற்றம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் உண்டாக போகிறதுன்னு சொல்லி தான் ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்டார். அல்லேலூயா. பாருங்க, ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அதை வாசிக்கலாமா? ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, என் நினைவு உன் நினைவுகள் அல்ல, என் வழியும் உங்கள் வழிகள் அல்லவென்று யார் சொல்றது? கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நம்ம நினைவுகள் எல்லாம் வேற மாதிரி தான் இருக்கும். நம்ம இங்கே வந்து ஜெபம் பண்ணிட்டோம், என்ன பண்ணுவோம்? வீட்டை குறித்து சில நேரம் நினச்சிட்டே இருப்போம், சில காரியத்தை நினச்சிட்டே இருப்போம். இந்த காரியம் என்னவா முடிய போதோ, இந்த கடன்காரங்களுக்கு எப்படி பதில் சொல்கிறதோ, இந்த பிரச்சனைக்கு எப்படி முடிவு வரப்போதோ, ஒருவேளை பல காரியங்களை குறித்து நீங்கள் இந்த இடத்துல யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என் நினைவு உன் நினைவு அல்ல. அல்லேலூயா. நீங்கள் வேற மாதிரி சிந்திப்பீங்க, ஆண்டவர் வேற மாதிரி சிந்திப்பார். ஆண்டவருடைய நினைவு எப்படிப்பட்ட தெரியுமா? நம்மளுடைய புத்தி எப்படி தெரியுமா? கழுதையை தேட வனாந்திரத்துக்கு போகிறது தான் நம்ம புத்தி. எப்படியாவது கழுதையை கண்டுபிடிச்சிட்டா போதும்னு சொல்லி வனாந்திரத்துக்கு நம்ம ஓடுவோம். நம்முடைய புத்தி நிறைய நேரம் என்னென்னா
கழுத பின்னாடி அலையிற புத்தி தான் நம்மளுடைய புத்தி. புரியுதா நான் சொல்றது? கழுத பின்னாடி. ஆனால் ஆண்டவருடைய புத்தி என்ன தெரியுமா? அந்த கழுத பின்னாடி அலைஞ்சவனை தூக்கி ராஜாவா மாற்றுகிறது ஆண்டவருடைய புத்தி. அல்லேலூயா. நம்ம புத்தி எப்பவுமே என்னன்னா கழுதையை தேடி சின்ன காரியத்தை நோக்கி ஓடுறது. ஒரு சின்ன காரியம், கழுத பின்னாடி சவுல் என்ன பண்றாரு? ஓடுறாரு. யாருன்னு நினைச்சு பார்த்துருப்பாங்களா? அப்பா சொல்றாரு, அப்பா நான் பாசமா வளர்த்த கழுதை காணாத போயிடுச்சப்பா, போய் அதை நீ கண்டுபிடிச்சு கொண்டு வான. இவர் என்ன பண்றாரு? கழுதையை தேடி போறாரு. இவருடைய நினைவெல்லாம் எப்படியாவது கழுதையை பிடிச்சு கொண்டாந்து அப்பாவை சமாதானம் ஆக்கிடணும். அதில் நடுவில் வேற சொல்றாரு, நீங்கள் 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் முழுவதும் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நடுவில் வேற சொல்றாரு, கூட வந்த வேலைக்காரங்கிட்ட சொல்றாரு, ஐயோ கழுதையை தேடி கழுதை காணுமே. இப்போ கழுதை அப்பாவுக்கு கழுதையை குறித்த கவலை போய் நம்ம மேலே கவலை வந்துடக்கூடாது. ஐயோ பிள்ளைங்க போனாங்களே என்ன ஆனாங்கன்னு சொல்லி நம்ம மேலே கவலை வந்துடக்கூடாது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்? போலாம் வா. நீங்கள் வாசித்து பாருங்க. முதல்ல கழுதையை தேடி போகிறாரு. இப்போ கழுதை கிடைக்கல உடனே திட்டத்தை மாற்றுறாரு. உடனே இனி கழுதை பின்னாடி போனால் அப்புறம் அப்பா கவலைப்படுவார், நம்மளை குறித்து அப்பா தேட ஆரம்பிச்சிருவார், அதனால் போயிடலான்னு சொல்லி. நம்முடைய எண்ணங்கள் நிறைய நேரம் அப்படி தான். அடிக்கடி திட்டங்கள் என்னாகும்? மாறிட்டே இருக்கும். கழுதை பின்னாடி போனானே கழுதையாவது பிடிச்சி கொண்டு வந்துடலான்னு ஒரு வைராக்கியம் இருக்கணும் தானே? அது கூட கிடையாது. அடுத்து அப்பா வீட்டுக்கு போகலான்னா அதுவும் இல்லை. அப்போ நம்முடைய நினைவுகளெல்லாம் என்னென்னா நிறைய நேரம் அப்படி தான். ஆனால் ஆண்டவருடைய நினைவு நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி நம்மை சிங்காசனத்தில் அமர வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. அல்லேலூயா. இங்கே இருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாய் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த சூழ்நிலை மாறும், உங்கள் நிலைமை மாறும், காரியம் மாறுதலாய் முடியும். அல்லேலூயா. எந்த காரியமாக இருந்தாலும் அதை மாறுதலாய் முடிய பண்ண கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அது எந்த காரியமாக இருக்கட்டும், அதை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுவார். நீங்கள் நினைக்கிற மாதிரி முடியாது. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் சின்ன காரியம்தான். கழுதைக்கு எதனா மதிப்பு இருக்குதா? கழுதைக்கு எந்த மதிப்பு இருக்குதா? யாருன்னா உங்கள் பணத்தை வச்சு கழுதை வாங்க நினைப்பீங்களா? நான் பேசுகிறது புரியுதா எல்லாருக்கும்? கேட்குதுன்றவங்கள ஒரு அலையிலே சொல்லுங்கள். யாராவது இங்கே இருக்கிற நீங்கள் யாராவது கழுதை வாங்கி நான் வளர்க்கணுன்னு நினைப்பீங்களா? யாரும் நினைக்க மாட்டோம். அப்போது நிறைய நேரம் என்னென்னா அந்த மாதிரி சின்ன அற்ப காரியங்களை தான் நாம் யோசிக்கிறோம். ஆனால் கர்த்தர் மகிமையான காரியங்களை நம்மை குறித்து வைத்திருக்கிறார். அதுவும் யாருக்கு தெரியுமா? ஜெபிக்கிறவங்களுக்கு, ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மகிமையான காரியங்களை செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் காரியத்தை மாறுதலாய் கர்த்தர் முடிய பண்ணுவார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை நன்மையாய் உண்டாக்குவார். இது என்னமா முடியுமோ, எப்படி தீமையாக முடியுமோ, இந்த பாரத்தை சுமந்து நான் என்ன நடக்க போதோ, எங்கே போய் என்னமா முடிய போதோ அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை யோசிக்கலாம். கவலைப்படாதீங்க. கர்த்தர் இந்த இரவு நேரத்தில் உங்கள் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ண போகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நிச்சயமாக உங்கள் காரியம் மாறுதலாக முடியும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. பாருங்க, யோசேப்பு அவர் என்ன பண்ணுறாருன்னா கனவை பார்த்துட்டு ஒரே குஷி ஆகிடுறாரு. என்ன பண்ணுறாரு? கனவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் ஆகிடுறாரு. அப்பா அம்மா கிட்டலாம் போய் சொல்கிறாரு கனவை பார்த்துட்டு போய். உடனே அப்பா அம்மாலாம் என்ன பண்ணுறாங்க? யாக்கோபு என்ன பண்ணுறாரு? சந்தோஷப்படுறாரா? உடனே கடிந்து கொண்டார் என்று இருக்குது. அப்போ எங்கள் அப்பா அம்மா நாங்களும் உனக்கு வணங்குவோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பாருங்க, அப்படிப்பட்ட யோசேப்பை, கனவு பார்த்த யோசேப்பை தேவனை பார்க்கும்படி ஆண்டவர் மாற்றிட்டார். அல்லேலூயா. காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவன். உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதையே பார்த்துட்டு இருக்கிற உங்களை அவரை பார்க்கும்படி மாற்றிடுவார் ஆண்டவர். பாருங்கள், குழியில் தூக்கின்னு போய் போட்ட உடனே ஒரு மனுஷனை குழியில் போட்டால் எங்கே பார்ப்பான்? குழியில் போட்டால் நம்ம கண்கள் எங்கே பார்க்கும்? மேலே தான் பார்க்கும். அது வரைக்கும் கனவை பார்த்துட்டு இருந்தார். அவருடைய யோசனைலாம் கனவை பார்க்குறது தான். ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா திட்டத்தை மாறுதலாய் முடிய பண்ணிட்டார். கொண்டாந்து குழியில் போட்டார். நீ இந்த கனவெல்லாம் பார்த்து உருப்படாமல் போகாதபடி நீ என்ன பாருன்னு சொல்லி குழியில் 4வது விஷயம் திருமணம் எதுவும் தெரியாது, மண்ணு தான் தெரியும். நம்ம வாழ்க்கையில் அப்படி தான். சுற்றி எதையோ பார்த்து மண்ணு கல்லை பார்த்து அப்செட் ஆகி போய் நம்ம வாழ்க்கையை தொலைச்சிட்றோம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறார்? இப்படி ஜெபத்தின் மூலமாக அவரை பார்க்க வைக்கிறார். அல்லேலூயா. இந்த குழியில் போட்ட உடனே இப்போ யோசேப்புக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. யாராவது என்ன தூக்குவாங்களா? எங்கே பார்க்கணும்? மேலே தான் பார்க்கணும்.
அப்போ அவர் ஆண்டவரை தான் பார்த்தார். ஆண்டவர் பாருங்கள் உடனே அற்புதம் செய்தார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகள் மாறும், காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ண போகிறார். நீங்கள் அவரை நோக்கி பார்த்தீங்க, நிச்சயமாய் உங்கள் முகங்களை அவர் பிரகாசமடைய செய்ய போகிறார். ஆமென். நிச்சயமாக வீட்டுக்கு போகும்போது பாருங்கள் ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. விசுவாசம்தான், விசுவாசத்தோடு போங்க. உங்கள் பிரச்சனை எதுவோ நீங்கள் சொல்லிகிட்டே போங்க. இன்றைக்கி கர்த்தர் இந்த சூழ்நிலைகளை மாற்ற போகிறார். காரியம் மாறுதலாய் முடிய போகிறது. ஆமென். சரி, நான் ரொம்ப நேரம் எடுத்தேன்னா அப்புறம் அடுத்த பாயிண்ட்டுக்கெல்லாம் போக முடியாது. சரி, மூன்றாவது காரியம், இன்னொரு நபரை குறித்து நம்ம பார்க்கலாம். யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். யோபு 42:10 கொஞ்சம் வாசிங்க. ம் 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 ஆமென். போதுங்க. அல்லேலூயா. மூன்றாவதாக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? முதலாவது சொன்ன நம்முடைய நெற்றிகளிலே அந்த நாமம் தரிக்கப்படுகிறது. அது நிமித்தம் தேவ கோபத்திற்கும் வரக்கூடிய ஆபத்திலிருந்து நம்ம காப்பாற்றப்படுகிறோன்னு பார்த்தோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஜெபிக்கிற நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெபிக்க சூழ்நிலைகள் மாறுகிறது, காரியங்கள் மாறுதலாய் முடிகிறது என்று பார்த்தோம். மூன்றாவது பார்க்கும்போது ஜெபிக்கிற நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும்னா, குறைவுகள் மாறும். அல்லேலூயா. யோபு வாழ்க்கையில் நிறைய குறைவுகள். என்னென்ன குறை இருந்துச்சு யோபு வாழ்க்கையில்? குறைவுகள், வியாதின்ற குறைவு, அப்புறம் பிள்ளைங்க இல்லைன்ற குறைவு, அப்புறம் குடும்பத்தில் சமாதானம் இல்லை. கரெக்டு தானே? யோபு குடும்பத்தில் சமாதானம் இருந்துச்சா? எத்தனை பேர் இருக்கிறாங்க யோபு குடும்பத்தில்? சத்தமாக சொல்லுங்க. 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஏன்னா பிள்ளைங்களாம் என்ன ஆகிட்டாங்க? 10 பிள்ளைகளும் இப்போ கணவன் மனைவி தான் இருக்கிறாங்க. சமாதானம் இருக்குதா? அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க, இன்னுமாயா நீ உத்தமத்தில் நின்றுட்டு இருக்கிற, கர்த்தரை சபித்து ஜீவனை விட்டுரு. அப்போ அவர் சொல்கிறாரு, அடி பைத்தியக்காரி. அப்படி தானே இருக்குது வசனம். அடி பைத்தியக்காரி, தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம தீமையை பெறக்கூடாதா? இப்போ அவங்க உறவில் நல்ல ஒரு ஐக்கியம் இருந்துச்சா? அப்போ குடும்ப உறவில் ஒரு குறைவு, சரீரத்தில் ஒரு குறைவு, சரீரத்தில் வியாதி வந்துட்டாலும் என்ன ஆகிடுது? குறைவு. நீங்கள் அந்த 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 யோபு 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சிநேகிதர்கள் 3 பேர் வராங்க. தூரத்தில் வரும்போது யோபு அடையாளமே தெரியலையா? என்ன தெரியலையா? அடையாளம் தெரியலையா? யோபுவை பார்க்கும்போது அவங்களுக்கு அடையாளம் தெரியலையா? அப்போ சரீரம் என்ன ஆயிடுச்சு? குறைவுபட்டு போனது. நீங்கள் வீட்டில் போய் நான் சொல்கிறத வாசித்து பாருங்கள். அந்த 3ஆம் அதிகாரத்தை வாசிங்கன்னா 3 சிநேகிதர்களும் பார்க்க வராங்க. அடையாளம் தெரியாமல் குறைந்து போயிருக்கிறாராம். ஒருவேளை இந்த இடத்துல வந்திருக்கிற நீங்கள் ஒரு இடத்துல ஒருவேளை சரீர உறுப்புகளில் ஒரு குறைவு காணப்படலாம். இந்த குறைவு என்னைக்கு தீரும்? இந்த வியாதி என்னைக்கு மாறும்? என்னைக்கு தான் இந்த பிரச்சனை ஒழியும் அப்படின்னு ஒருவேளை நீங்கள் ஒரு குறைவோடு கூட வந்திருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு அந்த குறைவுகளை மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஏன்னா நீங்கள் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறீங்க. திறப்பில் நின்று தேசத்திற்காக கதறி ஜெபித்திருக்கிறீங்க. காலை முதல் உங்களை அர்ப்பணித்தவருடைய பாதத்தில் காத்திருக்கிறீங்க. கண்டிப்பாக உங்கள் குறைவுகளை தேவன் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, எசேக்கியா ராஜா சுவர்புறமாய் திரும்பி ஆண்டவரை நோக்கி அழுது ஜெபம் பண்ணுகிறார். என்ன பண்ணுறாரு? என்னன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாரு எசேக்கியா ராஜா? ஆயுசு நாளை கேட்குறாரு. அவரு கேட்குறாரு ஆயுசு நாட்களை? சொல்லுங்க, கேட்குறாரா? அவர் என்ன சொல்லி ஜெபம் பண்ணுறாரு? அடியேன் நடந்த உத்தமத்தெல்லாம் நினச்சி பாருங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்குறார். ஒருவேளை இந்த நாளில் நீங்கள் பயத்தோடு கூட இருக்கலாம். இந்த வியாதி வந்துட்டு இருக்குது, இது எப்படி நடக்கும்? ஒருவேளை நான் செத்து போயிடுவேன்னா, மரணம் வந்துடுமா அப்படின்னு ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். இந்த யோபு 42 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, யோபு இந்த வியாதியெல்லாம் சுகமாகி 140 வருஷம் உயிரோடு இருந்தாராம். எவ்வளோ வருஷம்? 140 வருஷம். நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்க உங்கள் ஆயுசு நாட்கள் பெருகி கொண்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆயுசு நாள் வேண்டாம் உங்களுக்கு?
ஆயுசு நாள் வேண்டவா? அல்லேலூயா. சில நேரம் எனக்கு கூட தோணும், எலியாவை போல் நான் கூட சில நேரம் சொல்லுவேன், போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துருங்கப்பா போதும். ஆனால் அடுத்த நிமிஷம் யோசிப்பேன், இன்னும் கர்த்தருக்காக நான் ஒன்றுமே செய்யலை. அப்போ என்ன பண்ணணும்? கர்த்தருக்காக இந்த பூமியில் நான் வாழ்ந்து கர்த்தருக்காக ஏதாவது சாதிக்கணும். அதனால் என்ன வேணும்? எனக்கு ஆயுசு நாட்கள் வேணும். ஆமென் சொல்லுங்க. நம்ம விரும்பணும், ஆயுசு நாட்களை விரும்பணும். பாருங்கள், யோபு 140 வருஷம் அதுக்கப்புறம் உயிரோடு இருந்தாராம். நம்ம ஆட்கள்லாம் வியாதி வந்து சுகம்னா அடுத்த வருஷத்துல மறுபடியும் என்ன ஆகும்? வியாதி வரும். இப்போ கேன்சர் வியாதி வருது, சுகம் அடைகிறாங்க, அவங்க உடம்பை கரெக்டாக மெயின்டைன் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் அந்த வியாதி என்ன ஆகும்? வரும், மறுபடியும் மாண்டு போவாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்தானா. அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஆயுசு நாட்களில் இருக்கிற குறைவுகளை கர்த்தர் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்கள். ஒருவேளை சாத்தான் உங்கள் ஆயுசு நாட்களை இவ்வளோதான் அப்படின்னு ஒருவேளை அவன் ஒரு தீர்மானம் பண்ணி வச்சுருப்பான். யோபு குறித்து அவன் ஒரு தீர்மானம் அப்படி தான் பண்ணி வச்சுருந்தான். யோபு என்ன பண்ணிடணும்? முடிச்சிடணும், சாப்டரை க்ளோஸ் பண்ணிடணும். ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மகிமையாக 140 வருஷம் உயிரோடு இருந்தார். எத்தனை தலைமுறைகளை யோபு பார்த்தாராம்? 4 தலைமுறையை பார்த்தாராம். அப்படின்னு அர்த்தம் என்ன? அவங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆச்சு, மறுபடியும் எத்தனை பிள்ளைங்க யோபுக்கு பிறந்தாங்க? மறுபடியும் எத்தனை பிள்ளைங்க யோபுக்கு பிறந்தாங்க? 5 பேரா? சரியா பாருங்க. 7 குமாரர் 3 குமாரத்திகள். அப்போ முதல்ல யோபுக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க? 10. இப்போ 10 பிள்ளைங்க. அப்போ பாருங்க, 4 தலைமுறைகள்னா அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க 10 பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகிருக்கும், அவங்க பிள்ளைங்க பிறந்திருப்பாங்க, அவங்க பிள்ளைங்க யோபு மடியில் எத்தனை பேர பிள்ளைங்க விளையாடி இருப்பாங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. அல்லேலூயா. அப்போ குறைவுகளை மாற்றுகிற தேவன். அவங்க சரீரத்தில் இருக்கிற குறைவு, வியாதி என்கிற குறைவை ஆண்டவர் மாற்றுவார். குடும்ப சமாதானம், குடும்ப உறவில் ஒருவேளை ஒரு குறைவு காணப்படுகிறது, ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு சொல்லி நீங்கள் இங்கே வந்திருக்கலாம், கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்திருக்கிறீங்க. நிச்சயமாய் அந்த குடும்ப உறவில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கை கர்த்தர் உண்டாக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாக நான் இதை என்னால் சொல்ல முடியும். இந்த வசனத்தை நான் ஆண்டு சமூகத்தில் உட்கார்ந்தேன், ஒரு பக்கம் எனக்கே குழப்பம், ஆண்டவரே இதெல்லாம் ஏற்கனவே கேட்ட வசனம் தானப்பா, இதை என்னை எப்படி போய் பிரசங்கம் பண்ணோம்? ஏற்கனவே ஜனங்கள்லாம் தெளிவுள்ளவர்கள், இப்போ இருக்கிற ஜனங்கள்லாம் வசனங்களை நல்லா கேட்டு பழக்கப்பட்டவங்க, இதை வச்சு நான் எப்படி தான் பிரசங்கம் பண்ண ஆண்டவரே? அப்போ ஆவியானவர் சொன்னார், நீ பேசு அப்படின்னாரு. அதனால தான் உங்கள் முன்னாடி கொண்டு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ யோபு வாழ்க்கையில் இருந்த குறைவுகளை தேவன் மாற்றினார். ஒருவேளை வறுமையில் இருக்கிறீங்களா? பற்றாக்குறை இருக்குதா? ஒரு வசனத்தை வாசிங்களே, யோபு 42 10 11 வாசிங்க. 11 வாசிங்க. 11 வாசிங்க. ம் ஆ ம் 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 ஆமென். ஹல்லேலூயா. என்ன நடந்துச்சா? என்ன நடந்துச்சா? வந்தவங்களாம் என்ன பண்ணாங்களாம்? தங்க காசையும் தங்க ஆபரணங்களையும் யோபுவுக்கு கொடுத்தாங்களாம். இதெல்லாம் எப்போ நடந்துச்சு தெரியுமா? யோபு எப்போ தன் சிநேகிதர்களுக்காக ஜெபம் பண்ணாரோ அதுக்கப்புறம் தான் இந்த மாற்றம்லாம் வந்துருச்சு. அல்லேலூயா. பாருங்க, இங்கே நம்ம பார்க்குற ஒவ்வொரு கேரக்டரும் முதல்ல நம்ம அந்த எசேக்கியேல் புஸ்தகத்தில் வாசித்தோம் இல்லை? அவங்களுடைய ஜெபம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு தேசம், அந்த தேசத்தில் செய்யப்படுகிற அருவருப்பின் நிமித்தம் கண்ணீர் விட்டு அழுகிற ஜனங்களுடைய நெற்றியில் அடையாளம் போடு. அப்போ குறிப்பிட்ட ஒரு ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணாங்க. அடுத்து எஸ்தர் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வெறும் யூத குலத்திற்காக ஜெபம் பண்ணாங்க. இந்த யோபு பார்த்தீங்கன்னா தன் சிநேகிதர்களுக்காக மட்டும்தான் அவர் ஜெபம் பண்ணார். அப்படி குறிப்பிட்ட ஜனங்களுக்காக ஜெபித்த இவர்களுக்கே இவ்வளோ மேன்மையான காரியங்கள் கிடைக்கும் என்று சொன்னார். தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நன்மை செய்யாமல் இருப்பாரா? அல்லேலூயா. எந்தெந்த காரியத்திற்கோ ஜெபிக்கிறோமே. இன்னைக்கு காலையிலேருந்து எவ்வளோ காரியங்கள், தேசத்தில் நடக்கிற வன்கொடுமைகள், பாலியல் காரியங்கள், இதுக்காக ஜெபிக்கிறோமே. அப்போ தேவன் பாருங்க நம்மளை சும்மா விடுவாரா?
அப்போ நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்ம குறைவுகளை மாற்றுவார். யோபுனுடைய வாழ்க்கையிலிருந்து எல்லா குறைவுகள் மாறினது, வியாதி மாறினது, வறுமை மாறினது, குடும்ப உறவு சேர்ப்பொருந்தினது. பாருங்க, சாவுன்னு சொன்ன மனைவி இப்போ என்ன ஆயிட்டாங்க, வந்து இணைத்துட்டாங்க, அவரோட ஜோடி சேர்ந்துட்டாங்க. அல்லேலூயா. வேற மனைவி ஆண்டவர் கொடுத்துட்டாரா ஐயா? வேற மனைவி எதனா யோபு கொடுத்தாரா ஆண்டவர்? அதே மனைவி தான். அப்போ பாருங்க, குடும்ப உறவை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, சீர்படுத்துறாரு. எப்போ மாறும் தெரியுமா? இதெல்லாம் ஜெபத்துக்கு அப்புறம் தான். பாருங்க, ஒரு 3 நண்பர்களுக்காக ஜெபித்த அவருடைய வாழ்க்கையில் இருந்த பண கஷ்டம் நீங்கிருச்சு, வியாதி மாறிடுச்சு, குடும்ப உறவு சீர்படுந்துச்சு. அப்போ இந்த தேசத்திற்காக ஜெபிக்கிற உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வியாதி மாறுமா மாறாதா? மாறுமா மாறாதா? மாறுன்றவங்கள ஒரு அலையிலே சொல்லுங்க. உங்கள் பண கஷ்டம்லாம் மாறுமா மாறாதா? அலையிலே சொல்லுங்க. உங்கள் குடும்ப உறவு சீர் பொருந்துமா பொருந்தாதா? அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் 10 நிமிஷம் தான் என்னுடைய டைம் இருக்கிறது. எத்தனை காரியம் சொன்னேன்? ஜெபிக்கிறவங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்னென்ன சொன்னேன்? முதல்ல என்ன சொன்னேன்? அடையாளம் போடுவாங்க. அந்த அடையாளத்தின் நிமித்தம் என்ன நடக்கும்? தேவ கோபத்திலிருந்து, உலக அழிவிலிருந்து காப்பாற்றப்படும். 2வது என்ன சொன்னோம்? காரியம் மாறுதலாக முடிஞ்சது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற என்ன சூழ்நிலை, என்ன காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் அதை மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். தலைகளாய் மாற்றுவார் அந்த காரியங்களை. உங்களுக்கு விரோதமாக சாத்தான் புயலை போல, கர்ஜிக்கிற சிங்கத்தை போல வருவான். ஆனால் ஒரு நொடி பொழுதில் ஆண்டவருடைய மாற்றுவார். கடலை பார்த்துருக்குறீங்கல்ல? கடல் எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? எத்தனை பேர் கடல் அலையில் போய் கால் வச்சிருக்கிறீங்க? சரி, அந்த அலை எழும்பும் போது எப்படி வரும்? பயங்கரமாக எழும்பும். கடைசியில் என்ன ஆகும்? கடைசியில் வந்து கால் கிட்ட தான் வரும். சாத்தானும் அப்படி தான். அல்லேலூயா. அது பார்க்குறதுக்கு பெருசாக தெரியும், உங்கள் பிரச்சனை பெருசாக தெரியும், உங்கள் போராட்டம் பெருசாக தெரியும், எல்லாம் பெருசாக தெரியும். ஆனால் நீங்கள் ஜெபிச்சிட்டீங்கல்ல, அது ஆண்டவர் அப்படியே நொடி பொழுதில் மலை போல் இருக்கிறது அதை பனி போல் மாற்றி விடுவார். அல்லேலூயா. அப்போ 3 காரியங்களை சொன்னேன். கடைசியாக 4வது ஒரு காரியம், ஏன்னா நேரம் போயிடுச்சு, அதனால் 4வது ஒரு காரியம் ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாமா? ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 7வது வசனம். போதுங்க சார், போதுங்க. இங்கே பாருங்க, ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறாரு. ஆபிரகாம் எங்கன்னா தீர்க்க தரிசனம் உரைச்சு யாருன்னா பார்த்துருக்குறீங்களா பைபிளில்? ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? ஆபிரகாம் எங்கன்னா தீர்க்க தரிசனம் சொல்லி பார்த்துருக்குறீங்களா? பைபிளில் எங்கன்னா இருக்குதா? சொல்லுங்க. இருக்குது இல்லை எதுனா சொல்லுங்க. இல்லை இல்லை. அப்புறம் எப்படி ஆண்டவர் தீர்க்க தரிசின்னு சொல்லியிருக்கிறாரு? ஒன்னே ஒன்று தான். அதுக்கு ஒரே ஒரு காரியம், ஆபிரகாம் எப்போ திறப்பில் நின்று ஜெபிக்க ஆரம்பித்தாரோ அப்பொழுதே கர்த்தர் ஒரு பட்டத்தை கொடுத்துட்டார். யாரெல்லாம் திறப்பில் நின்று ஜெபம் பண்ணுறாங்களோ அவர்கள் எல்லாரும் தீர்க்கதரிசிகள். அல்லேலூயா. நீங்கள்லாம் யாரு? தீர்க்கதரிசின்னு சொல்லுங்க, கல்லுன்னு சேர்க்காதீங்க. நான் தீர்க்கதரிசி. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நீங்கள் ஜெபிக்கிறீங்க. ஜெபிக்கிற எல்லாரும் தேவனுடைய இருதயத்தை அறிந்தவர்கள். அல்லேலூயா. தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற காரியத்தை அறிந்து ஜெபிக்கிறவர்கள் தான் தீர்க்கதரிசிகள். அப்போது நீங்கள் ஜெபிக்கிறதுனால நீங்கள் எல்லாரும் தீர்க்கதரிசிகள். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு சும்மா வெந்தது வேகாததெல்லாம் வந்து நின்று தீர்க்கதரிசி தீர்க்கதரிசின்னு போஸ்டர் அடித்து ஒட்டி கொள்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் இவர் ஒரு தீர்க்கதரிசி. அங்கே போய் பார்த்தா ஒன்றுத்துக்கும் சொல்லுங்கள், ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இருக்காது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் ஆபிரகாமை பார்த்து ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி. இன்றைக்கி நம்மளை பார்த்து தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறாரு. உண்மையாலுமே நீங்கள் இங்கே வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் தீர்க்கதரிசி. அது மட்டும் அல்ல, அந்த வசனத்தில் இன்னும் ஆவிக்குரிய நிறைய காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஜெபிக்கிற மனிதர்கள் மனிதரால் புகழப்படாமல் கர்த்தராலே புகழப்படுவார்கள். அல்லேலூயா. யாரால புகழப்படுறாங்க? கர்த்தராலே புகழப்படுறாங்க. பாருங்க, எந்த மனிதனும் ஆபிரகாம தீர்க்கதரிசின்னு சொல்லல, ஆனா கர்த்தர் வந்து சொல்லுகிறார் அவர் என்னுடைய தீர்க்கதரிசி என்று கர்த்தர் புகழுகிறார். அல்லேலூயா.
உங்களை கனப்படுத்துவார் கர்த்தர். பாருங்க, அந்த அந்த ராஜாக்கு முன்னாடி ஆபிரகாமை கர்த்தர் கனப்படுத்துகிறார். ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி கனப்படுத்து. இப்போ ஆண்டவரே சொல்லிட்டார்னா அந்த மனுஷன் எப்படி இருந்திருப்பான் யோசித்து பாருங்க. அந்த ராஜா எப்படி இருந்திருப்பான்? ஆபிரகாமை பார்க்கும்போது நீ எப்படி பார்ப்பா? பயத்தோட பார்ப்பான். ஐயோ, இவர் தீர்க்கதரிசியா, இவர்கிட்ட போனால் நம்முடைய ரகசியம்லாம் என்ன ஆகிடும்? வெளிப்பட்டுரும், நம்முடைய குட்டு வெளிப்பட்டுரும். அதனால என்ன பண்ணணும்? இவர்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இந்திய தேசத்தில் தேவன் ஒரு சில தீர்க்கதரிசிகளை எழுப்பியிருக்கிறார். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லார். எதனாலனா ஜெபித்ததுனால. அதே ஆதியாகமம் 18:18 வாசிங்களேன். ஆதியாகமம் 18:18. போதுங்க சார். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. ஆண்டவர் தான் செய்ய போகிறதை யாருக்கு தெரியுமா வெளிப்படுத்துவார்? யாரெல்லாம் திறப்பில் நிற்கிறாங்களோ, யாரெல்லாம் செபிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஆண்டவர் இனி என்ன நடக்க போகிறதுன்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்பாடு கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஒன்று அந்த தீர்க்க தரிசன அபிஷேகத்தினால உங்களை நிரப்புகிறார். ரெண்டாவது வெளிப்பாட்டின் வரத்தினால உங்களை நிரப்பி ஆண்டவர் நடத்துகிறார். அல்லேலூயா. நாங்களாம் பெருமைக்காக சொல்லலை. ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டவர் பல காரியங்களை பேசுவார். இதை எங்கள் டீம் வந்திருக்கிறாங்க. எத்தனை காரியங்கள் ஆவியானவர் பேசுந்து அப்படி தெளிவாக இருக்கும்னு நீங்கள் வேணால் அப்புறமா அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள். ஆவியானவர் பேசுவார். இந்த காரியம் இந்த ஆண்டில் இது தேசத்தில் நடக்க போகிறது சொன்னால் அது அப்படியே சில நேரம் என்ன ஆகிடும்னா அப்படியே அந்த காரியங்களெல்லாம் நடக்கும். அப்போ நமக்கு என்ன ஆசை? நடந்துடணும்னு ஆசை கிடையாது. நாங்கள் அதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த காரியம் நடக்கக்கூடாது, ஆண்டவரே இது நடக்காதபடி தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஜெபிப்போம். அப்போ ஆண்டவர் இந்த ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஒன்றும் மறைக்காமல் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அப்போ இங்கே இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் வெளிப்பாட்டின் வீரர்கள், தீர்க்கதரிசிகள். அல்லேலூயா. எப்படிப்பட்டவங்க? தீர்க்கதரிசிகள், வெளிப்பாட்டின் வீரர்கள். கர்த்தர் பாருங்க, வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் உங்ககிட்ட பேசுகிறாராம். உங்ககிட்ட தேசத்தை குறித்த காரியங்களை சொல்கிறாராம். இப்போ சொல்லுங்க, நீங்கள்லாம் பாக்கியவான் பாக்கியவதிகளா இல்லையா? எத்தனை பேர் நான் சொல்றீங்க நான் பாக்கியவான் பாக்கியவதி? எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அப்போ பாருங்க, ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு எத்தனை நன்மைகள் கிடைக்கிறது. எல்லாத்த விட இந்த கடைசி வசனம் ஆவியானவர் எனக்கு உணர்த்துது. அதுதான், கர்த்தராலே கனப்படுத்தப்படுவீர்கள். ஆமேன். ஜெபிக்கிற நீங்கள் ஒரு நாள் கர்த்தரால் கனப்படுத்தப்பட்டு கர்த்தரால் உயர்த்தப்படுவீங்க. இந்த ஊழியம் இயேசுவின் நாமத்தினால், இந்த இயேசுவே அடைக்கலம் என்கிற இந்த ஊழியம் மனிதரால் அல்ல, கர்த்தராலே புகழப்பட்டு கர்த்தராலே கனப்படுத்தப்பட்டு ஏற்ற நேரம் வரும்போது இந்த அகில உலகமே அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் இதை கொண்டு போக போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இவ்வளோதானா? இவ்வளோதான். ஆமேனா? அல்லேலூயா. கர்த்தர் உலகம் முழுக்க இன்னைக்கு பேரணம்பட்டில் தெரியலாம், இதை தாண்டி இந்த வேலூர் டிஸ்ட்ரிக்டில் தெரியலாம், ஒருவேளை சென்னை தமிழ்நாட்டில் தெரியலாம். ஆனால் ஏற்ற நேரம் வரும்போது கர்த்தரையே கனப்படுத்தி உலகம் முழுக்க இந்த ஊழியத்தை தெரியும்படி செய்வார். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் கொண்டு போவார், கனப்படுத்துவார். ஏன்னா நீங்கள் ஜெபிக்கிறீங்க, திறப்பில் நிற்கிறீங்க, முழங்காலை முடக்கி அவர் பாதத்தில் காத்திருக்கிறீங்க, உங்கள் கண்ணீர் துளிகள் இந்த இடத்துல விழுகிறது, உங்களை ஒடுக்குறீங்க. இதெல்லாம் கர்த்தர் பார்த்து ஏற்ற நேரத்தில் உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார்.